ஹே ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிளான்ட்டு எப்படி செட் பண்ணணுன்றது, என்னென்ன பிளான்ட் வாங்கணுது. பார்ட் 1ம் பார்ட் 2ம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துட்டே வாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோன்ட்டு, நம்ம என்ன வாங்கணுன்னா இந்த டேங்க்கில் நான் சூஸ் பண்ணிக்கிற பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வேலிஸ்னேரியா, சாகிட்டேரியா, அதுக்கப்புறம் ஒரு கபும்பா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்வாட், அமேசான் ஸ்வாடு, அப்புறம் அனிபியாஸ், அதுக்கப்புறம் ஜாவாமோஸ், ஜாவாஃபால், இதுதான் செட் பண்ணியிருக்கேன். ஜாவாமோஸ் கொஞ்சம் ஒரு நாளுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். மற்றதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன். என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாடு வேலிஸ்னேரியா ஒரு 8 பாட்டு வாங்கினோம். அப்புறம் சாகிரிட்டியா 3 பஞ்சு 3 பஞ்சு வாங்கினோம். ஒன்று கிராஸ் டைப்பில் வாங்கினோம். அது வாங்கிட்டு அதுக்கு ட்விஸ்டர் இருந்தது, இருந்தாலும் நான் கையில் தான் ஒன்று ஒன்றா இது பண்ணேன். ஏன்னா அது வாட்டம் வரல. நம்ம எப்போவுமே எவ்வளோ பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுருவோம். நம்ம ஃபுல் தண்ணி வச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி கால்வாசி தண்ணி, அந்த மண் கொஞ்சம் இது பண்ணுற அளவுக்கு தண்ணி இருந்துட்டு அதில் பண்ணோன்னா பிளான்ட் ஈஸியாக செட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதை 3 மெத்தடும் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக வச்சும் பார்த்துருக்கேன், தண்ணி வந்துடும், இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இது வச்சுட்டு வேலிஸ்னேரியாவை செட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்குல்ல இந்த கல்லுக்கு இந்த சைட்லேருந்து இந்த யூ மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்துல சாகிட்டேரியா, ஃப்ரண்ட்டில் அந்த ஏர் கிராஸ் மாதிரி இருக்குல்ல அதை வச்சுட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ட்ராகன் ஸ்டோன் இருக்குல்ல அங்கே ஓரத்தில் ஒரு கபும்பா வச்சுட்டு, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பேக்கில் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று ஸ்வாடு வச்சுட்டு, நடுவில் அந்த ட்ரிஃப்ட்வுட்டுக்கு நடுவில் ஒரு இது வச்சிடணும், ஸ்வாடு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அனிபியாஸ், ஜாவாமோஸ்லாம் அதுக்கப்புறம் லேட்டாக ஆட் பண்ணது, அது எங்கெங்கே வைக்கணுன்ட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்போ இதை இப்படி தான் செட் பண்ணேன். இதை நான் பொறுமையாக செட் பண்ணிட்டு பாருங்கள். இதை விட்டுட்டு இதுக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷெலாம் கம்யூனிட் போட போகிறோம். அதுக்காக இப்போயே பண்ண தான் கரெக்டாக இருக்கும். நல்லா க்ரோத் இருக்குது, 1 மந்தில் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், அங்கங்கே நிறைய மண் தெரியும். போகிற இன்னொரு 1 மந்த்து அதுக்கப்புறம் அந்த மண்ணெலாம் கொஞ்சம் தெரியுது, கம்மியாகிடுச்சு. நான் தான் கொஞ்சம் நடுவில் எடுத்து வைத்தேன், ஃபிஷ்ஷோட ஸ்பேஸுக்காக கொஞ்சம் எடுத்தேன் லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இதுவும் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஏற்றிட்டு விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பஞ்சு அந்த மாதிரி வச்சு பொறுமையாக எல்லாமே பண்ணிடலாங்க. இந்த தண்ணி ஊற்றுறதுல தான் யாருக்குமே பொறுமை இருக்காது. அந்த தண்ணி ஊற்றுறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டுருக்கேன்ல, இதுக்கப்புறம் ஒரு இது வாங்கிட்டேன், சம்பன்சிமன் மோட்ரு. அது எனக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. நான் இது கேனிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் அடுத்த வீடியோ போடுறேன் பார்ட் 4ல் உங்களுக்கு என்ன மோட்ரு யூஸ் பண்ணேன்ட்டு. இது எனக்கு 1 மந்த்லேயே ரிப்பேர் ஆகிடுச்சு இந்த கேனிஸ்டர். என்ன சின்ன தெரிலங்க, எனக்கு நேரம் சரியில்லை. எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் அந்த கேனிஸ்டர் மட்டும் நான் ஒரு 3-4 வாட்டி நான் அவுத்தேன். அதான் என் தப்பு நினைக்கிறேன். அடிக்கடி அவுக்கக்கூடாது. நான் கை கால் வச்சுதான் சும்மா க்ளீன் பண்ணணுன்ட்டு அடிக்கடி எடுத்து பண்ணிட்டேன். திறந்து உள்ள கொஞ்சம் மீடியாஸில் ஆட் பண்ணேன். ஒரு அடி ஆட் பண்ணாமல் அப்பப்போ ஆட் பண்ணால் தான் என் தப்பு. அதுக்கப்புறம் ஜாவாமோஸ் வாங்கி இந்த மாதிரி மோஸ்ட்லி கயிறு தான் கட்டுவேன், ஒட்ட மாட்டேன். கயிறு தான் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி கயிறு கட்டிக்கோங்க. முடியாத பட்சத்தில் அந்த லாஸ்ட்டாக வச்சுது, அதனால் அதில் மட்டும் நான் வெள்ளையாக தடுத்து பார்த்தீங்களா கீழே இருக்கிறது, அதில் மட்டும் தான் நான் அக்வா கம் யூஸ் பண்ணேன். மற்றபடி எதுவும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சரி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், கேனிஸ்டர் ஃபில்டர் வேறு எதுனா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஹெட்டு மட்டும் ரொம்ப ரேட்டு. அதனால் நான் நெக்ஸ்ட்டு வேறு மோட்டரை வாங்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் காட்டுறேன். இந்த பார்ட்டில் உங்களுக்கு எதனா சந்தேகம்னா கேளுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.